வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்கும்போது ஒரு சாஃப்டான சப்பாத்தி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். சாஃப்டான சப்பாத்தினா புல்கா, எண்ணெய் போடாமல் எப்படி நல்லா சாஃப்டாக மெதுன்னு எப்படி எடுத்துன்னு வருது, குக் பண்ணும்போது நல்லா பொங்கி வரும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பக்குவத்தில் எப்படி சப்பாத்தி பண்ணுறது சொல்லிட்டு நீங்கள் தெளிவாக வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட தக்காளி தொக்கு, புல்காக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை 1 கப்பு, உப்பு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் இந்த சாஃப்டாக சப்பாத்தி ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கோதுமை மாவை ஒரு பவுலில் போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது அதிகமான தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா டைட்டாக மாவு மிக்ஸ் பண்ணுங்க. ஏன் கேட்டிங்கன்னா, அந்த மாவு டைட்டாக மிக்ஸ் பண்ணால் தான் ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் மாலிஷ் பண்ணும்போது கொஞ்சம் லூஸ் ஆகும். அதுக்கு பிறகு தோசைக்கல்லில் போட்டு குக் பண்ணும்போது உங்களுக்கு சாஃப்டாக சூப்பராக வரும். மாவு ரொம்ப லூஸான பிறகு நீங்கள் தோசைக்கல்லில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரப்பர் மாதிரி ஆகிடும். இதுதான் விஷயம். இதுக்கு பிறகு இந்த மாவு இப்போ ரெடி ஆகிடுச்சு. நல்லா டைட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விடுங்க. அதுக்கு பிறகு அந்த மாவு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அதே டைமில் கொஞ்சம் லூஸாக இருக்கும். அதுக்கு பிறகு 2-3 வாட்டி நல்லா மாலிஷ் பண்ணுங்கள். அதாவது அழுத்தி நம்மளோட உள்ளங்கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது மாவு ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகும். இதுதான் விஷயம். நிறைய பேர் சப்பாத்தி மாவு ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணாமே சப்பாத்தி குக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த சப்பாத்தி நல்லா இருக்காது. ஸோ இப்போ ஓரளவுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சில்ல, இப்போ ரவுண்டாக ஒரு ஷேப் எடுத்துன்னு வந்துடுங்க. அதுக்கு பிறகு அந்த மாவில் ஒரு பகுதியை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நீங்கள் பேடா பிடிக்க ஆரம்பிக்கலாம். எப்போவுமே புல்கா, சப்பாத்தி, பரோட்டா இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் பிரெட்ஸ் இருக்குது. இதில் புல்கான்னு சொல்லும் போது ரொம்ப சின்ன பீஸாக தான் இந்த மாதிரி பேடா பிடிக்கிறோம். இதுக்கப்புறம் இந்த கட்டிங் போல் கொஞ்சமாக கோதுமாவை போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு சப்பாத்தி கட்டை வச்சு தேய்க்க ஆரம்பிங்க. நீங்கள் சப்பாத்தி கட்டை வச்சு தேய்க்கும் போது உங்களுக்கு ஒட்டாது. நீங்கள் கொஞ்சம் கோதுமையை லைட்டாக நீங்கள் போட்ட பிறகு இந்த மாதிரி ரோல் பண்ணும்போது அப்படியே ரொட்டேட் ஆகும். நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் தேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே டைமில் ஒட்டவும் செய்யாது. இந்த மாதிரி சாஃப்டான சப்பாத்தி ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த சப்பாத்தி மாவு தேய்ச்சிங்கல்ல, நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கணும். திக்காக இருக்கக்கூடாது. அதே டைமில் மீடியமான சைஸில் தேய்ச்சி எடுத்துருங்க. இதுக்கப்புறம் தோசைக்கல். இந்த தோசைக்கல் சூடாக இருக்க தோசைக்கல்லில் தான் போடணும். சூடு இல்லாத தோசைக்கல்லில் போட்டுன்னா கண்டிப்பாக நீங்கள் எப்போ சப்பாத்தி பண்ணணும் நல்லாவே வராது. அதனால் நல்ல கல் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 சைட்லையும் போட்டு எடுக்கிறோம். இந்த மாதிரி வேக வைக்கும் போது உங்களுக்கு நல்லா அப்படியே புஷ்ஷுன்னு மேலே வரும். இன்னும் நல்லா சாஃப்டாக வரணும்னு வச்சுன்னா அந்த டைமில் புல்காவோட கம்பி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கம்பி எடுத்து டேரெக்டாக நம்ம ஹாஃப் டன் பண்ணி வச்சுருக்க அந்த சப்பாத்தியை டேரெக்டாக இதில் ப்ளேஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணும்போது டேரெக்ட் ஃப்ளேம் வரும்போது இன்னும் நல்லா புஷ்ஷுன்னு வரும். அதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. தோசைக்கல்லில் சூடு வரும், பட் இருந்தாலும் இந்த மாதிரி டேரெக்ட் ஃப்ளேம் வரும்போது இன்னும் நல்லா புஷ்ஷுன்னு கிளம்பி வரும். அந்த டைமில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கடைசியாக கொஞ்சம் பட்டர் இல்லை நெய், அப்படி இல்லைன்னா அப்படி கூட சாப்பிட்லாம். இதுக்கு பிறகு இந்த தக்காளி தொக்குக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? பெரிய தக்காளி 6 நம்பர், பெரிய சைஸ் வெங்காயம் 4 நம்பர், பூண்டு 20 கிராம், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதுதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள்.
தக்காளி தொக்கு பண்ண போகிறோம் சொன்ன பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணுறேன்னா தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா கடலெண்ணெய் யூஸ் பண்ணலாம், ரெண்டுமே ஆப்ஷனல் நீங்கள் எடுத்துக்கலாம். ரெகுலராக ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர், பட் இருந்தாலும் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் குக் பண்ணுற விதமே வேறு மாதிரி ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஃபஸ்ட்டு தேவையான எண்ணெய் ஊற்றிருக்கேன்ல, எண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு கடுகு தாளிப்பாக போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் சோம்பு. நான் நிறைய வாட்டி சொல்கிறது தான், ஆனால் இருந்தாலும் ரிப்பீட் பண்ணுறேன். என்ன கேட்டிங்கன்னா, கடுகு சோம்பு தாளிப்பு சம்மந்தப்பட்ட பொருள் நீங்கள் எண்ணெயில் போடும்போது நல்லா பொரிஞ்சு வரணும், அப்போ தான் அந்த வாசனை நல்லா எடுத்து கொடுக்கும். இதுக்கு பிறகு பூண்டு, பச்சை கருவேப்பிலை, பொடிசா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இதெல்லாம் போட்ட பிறகு இதை நல்லா வதக்குறோம். இந்த இடத்துல எண்ணெய் கம்மியாக இருக்குல்ல, ஆனால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஆட் பண்ணுறோம். எண்ணெய் எதுக்காக ஆட் பண்ணுற கேட்டிங்கன்னா 2 காரணம் இருக்குது. முதல்ல என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள் வீட்டிலேருந்து வெளியே போகிறீங்க, ட்ராவல் பண்ணி போகிறீங்கன்னா அந்த டைமில் கொஞ்சம் எக்ஸஸாக எண்ணெய் இருந்ததுன்னா உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் தக்காளி தொக்கு. இன்னொரு விஷயம், வெங்காயம் வதங்குற பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தக்காளி தொக்கு. தக்காளி தொக்குன்னா தக்காளி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, வெங்காயமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், இந்த வெங்காயம் வதங்குற பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருவோம். அந்த வெங்காயம் கோல்டன் ப்ரௌனில் க்ரன்ச்சியாக வரதுக்கு என்ன தேவைன்னா எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும். அதனால் குக் பண்ணும்போது கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றி குக் பண்ணுங்கள். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டாச்சுல, இதெல்லாம் நல்லா போட்டு வதங்கணும். வதங்கி முடிச்ச பிறகு கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி, நம்ம வீட்டில் நார்மலாக என்ன பண்ணோம்னா எடுத்த உடனே மஞ்சத்தூள் அப்படின்னா குழம்புத்தூள், அப்படி இல்லை இந்த தனியாத்தூள் சில்லி பவுடர்லாம் போட்டுருவாங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம பவுடர் மசாலா யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்ட பிறகு இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வருதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா அருமையாக இருக்கும். தக்காளி தொக்கு ரொம்ப ஈஸி தான். நிறைய பேருக்கு தக்காளி தொக்கு சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது சொல்லுவாங்கல்ல, அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, வெங்காயம் தக்காளி வதங்குற பக்குவம், அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற பவுடர் மசாலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த இடத்துல பவுடர் மசாலா யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கலாம், அதாவது சுக்கா மாதிரி ஆகும். திருப்பியும் கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள் போடுறோம். ஏன் கேட்டிங்கன்னா, வெங்காயம் தக்காளி வதங்க கொஞ்சம் லைட்டாக கலர் கம்மியாகும். அந்த இடத்துல கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டால் நல்லது. இதுக்கு பிறகு தனியா பவுடர் 2 டீஸ்பூன் சொல்லியிருக்கேன், அதுக்கப்புறம் சில்லி பவுடர். நீங்கள் வீட்டில் குழம்புத்தூள் யூஸ் பண்ணால் அந்த இடத்துல இந்த சில்லி பவுடர் தனியாத்தூள் போடாமல் டேரெக்டாக நீங்கள் குழம்புத்தூள் போடலாம். இதுக்கு பிறகு வெங்காயம் தேவையான அளவுக்கு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஆப்ஷன் தெரிஞ்சிருக்கும். சில பேர் பேச்சுலர்ஸ் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து குழம்பு தூள் வச்சிருக்க மாட்டாங்க. அந்த டைமில் இந்த சில்லி பவுடர் தனியாத்தில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் தெளிவாக உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கேன். இந்த மசாலா போட்டு முடித்த பிறகு கரெக்டாக ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் குக் பண்ணுங்கள். அதே டைமில் எடுத்த உடனே தண்ணி ஊற்ற வேண்டாம். தண்ணி ஊற்றாமல் அப்படியே இந்த மசாலா வதக்குங்க. கெட்டியான டெக்ஸ்சர் வரும். அதுக்கு பிறகு தேவையான தண்ணி ஊற்றி இந்த மசாலாவை டைல்யூட் பண்ணி திருப்பி குக் பண்ணுறோம். பார்த்தீங்களா, அந்த பார்க்கும்போது அந்த கலர் சூப்பராக இருக்குல்ல, அந்த ரெட்டிஷ் கலரில் அந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருக்கணும். இந்த தக்காளி தொக்கு சாப்பிடும்போது அந்த வெங்காயம் வதங்குற பக்கம் சொன்னால் பார்த்தீங்களா, கொஞ்சம் லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர மாதிரி. அது என்ன வேணா இனிப்பு தன்மை கொடுக்கும், தக்காளி புளிப்பு தன்மை கொடுக்கும். அதுக்கப்புறம் போடுற மசாலா காரம். ஸோ இனிப்பு புளிப்பு காரம் இந்த 3மே சேர்ந்தால் தான் தக்காளி தொக்கு.